இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வச்சுவா நல்ல ராசி நல்ல நேரத்தை பாரு. கம்மரிசி தேடி பார்த்து தெளிவாக வச்சுவா. சாமியை வணங்கி தெய்வத்தை வணங்கி கம்மரிசிக்கு நல்ல ராசி இருக்கா, நல்ல நேரம் இருக்கா, நல்ல டைம் இருக்கா பாரு. கம்மரிசிக்கான் பேர். தெய்வ துணை இருக்கான்னு பாரு. நினைச்சது முடியுமா? தமிழரசி குறைகள் மாறுமா, குற்றம் தருமா? தமிழரசி நல்லா இருக்குமா? நீ ஆம்பளையாக பிறக்கலாம், அன்றைக்கி பொண்ணாக பிறந்துச்சு. நீங்கள் ஆணாக பிறந்திருக்கீங்கன்னா ஒரே 2 பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆணுக்கு ஆணு தான் பண்ணி போகணும். உங்களுக்கு பணம் கொட்ட போகுது, மூட்டையை கட்ட போறிய. உங்களுக்கு மாரியம் வந்திருக்கு, மாரியாத்தான் சாத்தூர் மாரியம்மா சமயபுரத்தா உங்களால் ஈஸ்வரி. ஆனால் எதுவும் மனசு நினைக்க மாட்டீங்க, நினச்சா அதை முடிச்சிருவீங்க. உங்கள் பணக்கார சமி திருப்பதி. உங்கள் கையில் காசு பணம் வருது, ஆனால் நிற்க மாட்டேங்குது. நீங்கள் யாருக்கும் நல்லதான் செய்வீங்க. நல்ல பேர் கிடைக்காது, கெட்ட பேர் தான். அடுத்தது கெட்ட அடுத்தது பகை. சொந்தம் மந்தம் நிறைய இருக்காங்க, ஆனால் பேருக்கு இருக்காங்க. உங்கள் கல்யாணம் இல்லை. உங்கள் புருஷோட்ட ஆளுங்க, உங்கள் அம்மாவோட்ட ஆளுங்க, அப்பா விட்ட ஆளுங்க எல்லாம் ஒரு கட்சி. நீங்கள் தனி கட்சி தான். ஆனால் ஒரு வீடு வாசல் கட்டலாம். உங்களுக்கு குழந்தை பழிக்கல. உங்களுக்கு 5 குழந்தை யோகம் இருக்குது. 3 ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை யோகம் இருக்குது. எத்தனை பிள்ளை இருக்குது? ஒரு பையன் 2 பொண்ணு. ஒரு 2 பொண்ணும் ஒரு பையன். 1-2 பையன் யோகம் இருக்குது. நீங்களே வேணாம் நிப்பாட்டிட்டீங்களா? அப்படி கிடையாது. ஆனால் ராசி இருக்குது, கிரகம்லாம் இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பு கல்வி நல்லா இருக்கும். உங்கள் வீட்டுக்காரர் வெளிநாடு வெளியூர் போவார். வீட்டுக்காரர் வெளிநாடு போவார், இங்கே தான் வேலை வெட்டி செய்வார். வீடு புதுசாக கட்டுவீங்க, இல்லை வீடு வாங்குவீங்க. நினைச்சதெல்லாம் முடியும் சொல்லி தான் திருப்பதி லட்சுமி மாரியம்மன் வந்திருக்கு. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குங்க.